என்ன சார் இந்த மாதிரி புதுசா ஒரு லெட்டர் சர்ச்சை வெடிச்சிருக்கு போறக்கே தேமுதிகவுடைய ஆதாரத்தை நான் தூக்கி போட்டுருவேன். ஆனா போட்டா எடப்பாடியார் அசிங்கப்பட்டுருவாரே நான் பார்த்து அரசியல் நாகரிக கருதி நான் வெளியிடாம இருக்கேன். அந்நியார் பிரேமலதாக்குள்ள இப்படி ஒரு இது என்ன சொல்றது, ஒரு தன்மையான ஒரு பாலிட்டிஷியனும் இருக்கிறாங்க. உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு மிருகம் எனக்குள்ள முழிச்சிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி இப்ப உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்க மிருகம் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி விட்டுறாதீங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி அவர்கள் கைப்பட எழுதிய கடிதம், நாங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது என்கிட்ட பத்திரமா இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல இன்னைக்கு சொல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி லெட்டர் இருக்கு, ஆனா அந்த லெட்டர்ல வந்து எந்த வருஷம்னு குறிப்பிடல, அதனாலதான் இந்த வருஷம் தரல 2026 தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கு என்னன்னா, உனக்கு எம்பி சீட்டு தரேன்னு சொன்னேன், இப்ப தரேன்னு சொன்னா அப்படின்னு. இப்ப 2026 இதே டைலாக் சொன்னா என்ன பண்ணுவாங்க? இதைத்தான் கேட்டிருக்காரு. அதனாலதான் இப்ப என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த வருஷம் கொடுப்போன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அதாவது பாதுகாப்பு உணர்ச்சி கருதி தான் அவரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பார்க்க வேண்டியிருக்கு. இப்பதான் அவங்களுக்கு அரசியல் புரிய தொடங்கி இருக்கிறது. அவங்க இதுவரைக்கும் எதிர்த்து, உதாரணத்துக்கு 11க்கு பிறகு ஜெயிச்சு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்த போது சில அரசியல அவங்க கத்து கொடுத்தாங்க, கட்சியை எப்படி உடைக்கிறது, எப்படி காலி பண்றதுன்னு. அவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடவே இருந்து எப்படி காலி பண்றது. அப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு நேரா முட்டிட்டு எதிர்க்க போயாச்சு. போன பிறகு எதிர்த்த பிறகு காலி பண்ணது வேற. கூடவே இருந்துட்டு கூட்டணி தான், இந்த ஒரே ஒரு குருக்கள் வராருங்கிற மாதிரி ஒரே ஒரு கூட்டணி கட்சியே அவங்க மட்டும் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தாரு, எலெக்ஷன் முடிச்சதும் போயிட்டாரு. ஆனா இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, 2024 2011 கேப்டனும் ஜெயலலிதா மேடமும் ஜெயித்தத மாதிரி எடப்பாடி அண்ணனும் நானும் இணைந்து 2026 வெற்றி கூட்டணி அப்படின்னு 24 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நமக்கு இந்த 5 சீட்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க, இது தேராது, அந்த ஒண்ணு நம்ம கரெக்டா பாதுகாப்பா வச்சுக்கணும், அதுக்காக பெருமளவுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு அவங்க சுற்றுச்சூழல் எல்லாம் பண்ணாங்க. விஜய் பிரபாகரன் வாங்கினதுமே கூட நல்ல வாக்கு தான், 2ஆம் இடம் எல்லாம் வந்தாரு விருதுநகர் தொகுதியில். பட் அந்த ஓட்டு இப்போ திரும்ப கிடைக்குமாங்கிறது வேற விவாதம், அதை ஓரந்தல்னாலும். இப்போ எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் ரீதியிலான அவமானம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரே கேட்டார், நாங்கள் எப்போங்க கொடுக்குறோன்னு அவர் கேட்டார். அதையும் அந்த அம்மா சொன்னாங்க. ஆக்சுவலாக எங்களோட தொண்டர்கள்லேருந்து நிர்வாகி வரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் இல்லைங்க அடுத்த வருஷம் தரங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, அப்படி நான் ஒன்று சொல்லவே இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்ற மாதிரி பேசி நான் எப்போங்க சொன்னேன்னு அவர் பிரஸ் மீட்ல கேட்டதும் தான், இல்ல அவருக்கு கடமை இருக்கிறது, அது அதிமுக கொடுக்க வேண்டும், அது அவங்களுக்கு அது வந்து ஏற்கனவே பாத்தியப்பட்டதுங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் இவங்க வேற வேற மாதிரி பேசாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நம்மகிட்ட லெட்டர் இருக்குல்ல, அந்த கிணறு வெட்டின ரசீது நம்மகிட்ட இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சா, அவரு யோசிச்சிருக்காரு, நம்ம யாருக்கு எப்ப சொன்னதை செஞ்சிருக்கோம். சசிகலா மாட்ட நீங்க உள்ள பத்திரமா போயிட்டு பெயில வாங்கம்மா, தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன், அம்மா ஆட்சியை சின்னம்மா ஆட்சியை நடத்துறேன்னு சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னாரு பாஜக கூட. அது வேற. நான் எங்க வந்திருக்கேன், நான் சும்மா ஆபீஸை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். டெல்லியில எங்களோட அலுவலகத்தை சுத்தி பார்க்க 3 கார் மாதிரி போயிட்டு வந்து மக்கள் நலனுக்காக பேசின நீ எல்லாத்தோட உச்சபட்சம் வெறும் பாஜக கூட கூட்டணி தான், கூட்டணி ஆட்சி இல்லைன்னாரு. அமித்ஷா வந்து உடச்சு விட்டு போயிட்டாரு, அதெல்லாம் இல்ல, கூட்டணி ஆட்சி தான். அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி இல்ல, பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக வருது. என்டிஏல முதல்ல பாஜக அவர் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா பேசுறாரு. டிடிவி இன்னும் ஒரு படி மேல போய் எடப்பாடி தாங்க எங்க கூட்டணி உள்ள வந்திருக்காரு, நாங்க முதல்ல இருந்து இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போட்டு எல்லாத்தையும், அதாவது அந்த பானையை மொத்தமா போட்டு உடைச்சு தள்ளிட்டாங்க. இப்ப பிரேமலதா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லபடியே போனால் உள்ளபடியே பார்த்தா எல்லா பக்கமும் கேட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்களோன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றினா, இவங்க எடப்பாடி ராஜ்யசபா சீட்டு 2 கொடுக்க முடியாது அப்படின்னு அறிவிச்சு கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணியும் பேசுறாங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் இவங்க பிரஸ் மீட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை சொல்லிட்டு நினைச்சு நிகழ்ச்சி ஆனாங்க. அதுக்கு அடுத்த நாள்லாம் அப்படி விஜயகாந்த் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த நாள் ஞாபகம்ங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு, இது டிஎம்கேக்கான இது ஓப்பனா இருக்கு. ஏடிஎம்கேக்கு என்னட்டாங்க, பேசியிருக்கோம், அவங்க கொடுக்கறதா தேர்தல் கேல்குலேஷனை கணக்கில் வச்சு அடுத்த வருஷம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஜனவரியில் தான் எங்கள் முடிவை சொல்ல முடியும்னு. நீ கொடுக்குறேன்னே சொன்னாலும் நான் உண்டு இல்லைன்னு கமிட் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் என்ன ஏமாத்திருக்கீங்கிற விரக்தியினுடைய வெளிப்பாடு. இது போக காங்கிரஸோடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர் வரவேற்றிருக்காரு, கூட்டணி வரவேற்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம், திரும்பவும் கூட அதுக்கு வந்தா எல்லாரையும் அனுசரிச்சு தான் போவாங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லும் பொழுது
இது திமுக தலைவருடைய இன்சைட்ஸ் இல்லை, அவங்க சில இன்புட்ஸை கொடுக்காம இதை கூப்பிட்டுருக்க முடியாது. இல்லை இவங்க கூப்பிட்டாலும் ஃபைனல் கால் அவங்க தான் எடுக்கணும். பட் பிரேமலதா அவர்கள் கேட்கக்கூடியதை யார் கொடுக்க முடியுங்கிறது தான் முக்கியமானது. யாருக்கு நான் கேட்கறது யாரு கொடுக்குறீங்களோ அவங்க கூட நான் டீலிங் பேசுவோம் அப்படிங்கிறது அவங்க அது ரொம்ப தெளிவா. ஏன்னா கடந்த காலத்துல 2 பேர்ட்டையும் பேசினாங்கன்னு துரைமுருகன் தான் போட்டு உடைச்சாரு. அதிமுக கூட இருக்கும்போது அவங்க எங்கிட்ட தான் பேசி போட்டு மொத்தமா அவங்க திருப்பி இப்போ ஒரு கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா சேர்ந்த அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லல. இந்த மாதிரி லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, நான் 5 லோக்சபா 1 ராஜ்யசபா தரேன் அதுன்னு சொன்னாருன்னு இது பண்றாங்க. ஏமா தேதி இல்லாம எப்படிமா வாங்கினேன் அப்படின்னு கேட்டா இல்ல வாக்கு கொடுத்தாரு அவரு. இவரோட இந்த விஜயகாந்த் அவர்கள் ஒரு படத்துல பேசியிருப்பாங்க, துளசி கூட வாசம் மாறுண்டா, இந்த தவசி வாக்கு மாற மாட்டாண்டா அப்படின்னு. அந்த டைலாக் எல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்து. வாக்க நம்பி யாரா அரசியல் பண்ணுவாங்களா? வெள்ளந்தியா வளர்ந்துருக்கியம்மா, எழுதி கொடுத்து சத்தியம் பண்ணி விட்டு ஓட்டு போடுவோம் உங்களுக்கு தான் போடுவோம்னு சத்தியம் வாங்கி விட்டு மாத்தி போட்டு காலி பண்ற அரசியல் உலகத்துல நீங்க கடந்த காலத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த வாக்கெடுப்புகள்லாம் வரும்போது எம்எல்ஏக்கள்கிட்ட சத்தியம் வாங்கின கணக்கெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் அதிமுக வரலாற்றுல தான் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஜேஜா பிரிஞ்ச சமயத்துல இவங்ககிட்ட கொஞ்சம் எம்எல்ஏக்கள், அந்த கொஞ்சம் எம்எல்ஏ காங்கிரஸ் நான் ஆதரவு கொடுக்குறேன்னு கடைசி நேரத்துல கொடுக்கல, அதுல இருந்து சிவாஜி உடைச்சாரு, அதெல்லாம் தனி கதை. ஆனா இந்த மாதிரியான அவர் சொல்லிட்டாரு நல்ல மனுஷன், இதெல்லாம் நானும் நம்பிட்டேன். நீங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? அதாவது தேதி போட்டு கொடுத்தாலே முடியாதுன்னு மறுக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை. இப்ப சூழ்நிலை வேற அப்படின்னு மாத்திடுவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வாக்கு அடிப்படையில இது பண்ண அப்படின்னு சொல்றதை விட ரெண்டாவது அடுத்து என்னன்னா விஜய் உங்க இது பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. விஜயகாந்த் 2 ஒண்ணு சரி. 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் சொல்லி அது வைரல் ஆச்சு. அதை சமாதானப்படுத்துவான்னு தெரியல. திடீர்னு விஜய் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்ட்டாங்க. அது எம்ஜிஆர் பட டைட்டிலுங்க. ஆனா எம்ஜிஆருடைய எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் விஜய் போஸ்ட் கொடுத்திருக்காரு ஜனநாயகன்ல. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம சூசகமா ஏதோ சொல்ல வர அப்படி, அதாவது விஜய் கூட்டணிக்கு வரணும், ஆனா எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆரோட பட டைலாக். அப்ப அதிமுகவோட கூட்டணியில நான் தேமுதிக இருப்பேன், விஜய் அந்த கூட்டணியில சேரணும் அப்படின்றத சூசகமா அந்த அம்மா சொல்றாங்க. இதுல இன்னொன்னு இருக்கு. இன்னைக்கு காலையில எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை என்டிஏ கூட்டணி தான் அமைக்க முடியும் டிடிவி பேசியிருக்காரு. அடங்க எல்லாரும் ஏன்னா ஏற்கனவே இவங்க 2019 எலெக்ஷன்லயே பொன்மன செம்மலின் அம்சமாய் மோடியை காண்கிறோம்டான்னு பாட்டையை போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. 100 படி மேல போய் காமராஜர் கட்ட விட்டெல்லாம் மோடி கூட்டத்தில் வச்சாங்க. அவர் காங்கிரஸ் தலைவர் ஏங்க முதலமைச்சரால இருந்தாரு. ஏன்னா பாஜகவுக்குமே சம்பந்தம் கிடையாது. காங்கிரஸ்ல இருந்து தன் உயிர் போற வரையும் கடைசி வரையும் காமராஜர் காங்கிரஸ்க்காக நின்றவர். ஆனா அவரை கொண்டு பிஜேபிக்குள்ள இது போக இளைய காமராஜர் விஜயான ஒரு பட்டிமன்றம் தனியா நடந்துகிட்டு இருக்கு. பரிசளிப்பு விழால ஒரு பேரண்ட் சொல்றதுனால இளைய காமராஜர்ன்ட்டாங்களாம். அது என்ன சிக்கலாகி போச்சு. காமராஜருக்கு சோதனை அவருக்கு வந்ததுங்கிறத தாண்டி இது பெரிய அளவுக்கு என்ன சர்ச்சை ஆயிடுச்சுன்னா காமராஜரோட நீங்க வேற எப்படி ஒப்பிடலாங்கிற ஒரு ஆங்கிள் கேள்வியை தாண்டி விஜய்க்கு எதிராக நாடார் சங்கத்திலிருந்து அறிக்கை வந்துருச்சு. ஒரு ஃபேக்ஷன் அதை கொந்தளிக்கிறாங்க. அவருடைய பணிகளை இவர் செஞ்சிருக்காரு, கல்வி பணினா பரவாயில்ல, கூப்பிட்டு 2 வருஷமா அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதுவும் தொகுதி வாரியா 234 தொகுதி. இப்ப கவர்மெண்ட் டேட்டாவே மாவட்ட வாரியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தான் இருக்கும். இப்ப அதை கூட வெளியிடாதீங்க, நியூஸா ரிப்போர்ட் பண்ணாதீங்கன்ட்டாங்க. இந்த தொகுதி வாரியான டேட்டா முதல்ல உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? மாவட்ட செயலாளர்லாம் தெரிஞ்சவன் போனவன் சொந்தக்காரன் அவங்கவுங்க கட்சி நிர்வாகிகளோட பசங்களை கூப்பிட்டு இவங்க எல்லாம் என் பையன் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்காரு கூப்பிட்டு நிறுத்துங்கப்பா. அதாவது இந்த ரசிகர் மன்றத்துக்கு கொடுக்குற ஸ்பெஷல் டிக்கெட் இந்த முதல் நாள் 2வது நாள்ல அதிக விலைக்கு விற்பாங்கல்ல, அந்த டெக்னிக்ல வாங்க நம்ம பிள்ளை பேரை போடுறாங்க அப்படின்னு அதுலயும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு டேட்டாவே நீங்க பண்ண முடியாது. எப்படி நீங்க மாணவர்கள் நீங்க முதல்ல இருக்கிற எல்லா தொகுதிக்கும் பொறுப்பாளர் இன்னும் போடல, எந்த வகையில நீங்க எடுத்து இவ்வளவு தரத்தையும் கொண்டு வந்தீங்கிற கேள்வி இருக்கு. ஏதோ ஒண்ணு நடத்துறீங்க. அதை தாண்டி இப்ப காமராஜர் யாருங்கிறது, காமராஜர் லெகசி யாருங்கிறது ஒரு சண்டை, அதுக்கப்புறம் எம்ஜிஆர்ங்கிறது ஒரு சண்டை. இப்ப இதுக்கு நடுவில் பிரேமலதா அவர்கள் நீங்க பார்க்கணும், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கான்னு தெரியல.
திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போடுறாங்க. காணொலி காட்சியிலையும் நடந்துச்சு, 2-3 வாரத்துக்கு முன்னாடி, இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நேர்லையும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே முதலமைச்சர் முடிச்சிட்டார். அதிமுக எடப்பாடியார் 2 நாளாக நடத்தினார். 4 நாள் நடத்துறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பிரேமலதா அவர்கள். நீங்க எவ்வளவு கட்டமைப்பு, எத்தனை மாவட்டம் வச்சிருக்காங்க? ஏதோ 11 தொடங்கி 14 7-8 ஸ்டேட்டஸ் சேர்த்து ஏதோ நடத்துறாங்களா? பேன் இந்தியா கட்சி ஆயிடுச்சோ பிஜேபி மாதிரி. ஒருவேளை வாய்ப்பு இருக்கு. பவன் கல்யாண் கூட அங்கதான் வச்சிருக்காரு, இங்க அப்பப்ப வந்துட்டு போறாரே தவிர இங்க கட்சி ஆரம்பிப்பாராங்கிறதெல்லாம் தனி கேள்வி. ஆனா 4 நாள்ல என்ன நிர்வாகிகளை தனித்தனியா சந்திச்சு எதுவும் பண்ணுறாங்களா? யார் கூட கூட்டணி வைக்கலாம், எங்க வச்சா பெட்டியை பெருசா வாங்கலாம், இல்ல யார் எம்பி சீட் தருவாங்க, பையனை எம்எல்ஏ ஆக்குறதா ஆக்க முடியாதா அப்படின்ற டிஸ்கஷன் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். இல்ல மாநிலங்களவைக்கு பையனா தம்பியா இல்ல நம்ம போறதாங்கிறத அது குடும்பத்துக்குள்ளதான். இந்த கூட நீங்க 3 பேர் வீட்டுல எல்லாம் பண்ணிருக்கணும். இதுக்கு எதுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு கிளைக்கிழக நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாரையும் உள்ள கூப்பிடுறீங்கிற? எப்படி ராமதாசும் அன்புமணி ராமதாசும் வீட்டுக்குள்ள பேசிக்காம மேடை போட்டு பேசுறாங்களே, அது மாதிரி இவங்க 3 பேருக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த இவங்க 4 நாளா இது பண்ணிருக்காங்க. அவங்களே மிஞ்சிருவாங்க போல இருக்கு இவங்க. இப்ப இதுல அடுத்து என்ன திட்டங்கள் வரும்னா, இன்னும் 6 மாசம் இருக்கு ஜனவரிக்கு. அதுக்கு இப்பவே எல்லா கேல்குலேஷன்ஸையும் போடுறாங்க. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நாங்க மெகா மாநாடு விருதாச்சலமா இல்ல கடலூர் மாவட்டத்தில் நடத்துறாங்க. கடலூர்ல நடக்குது. அந்த கடலூர் இதுல வந்து அந்த கூட்டத்தில் தான் வந்து இவங்க சொல்ல போறாங்களா யாருடன் கூட்டணி அப்படின்றத தேதி போட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த தேதியில இந்த வருஷத்துல இந்த இது நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 6 மாசமும் உங்களுக்கு வேலை, அந்த ஜனவரி 9க்கு கூட்டத்தை கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கான கூட்டத்தையும் கூட்டிட்டு வர்றது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து நீங்க கேப்டனுடைய அலைக்கடல் என்ன திரண்டு வாரிடு. கடலூர்ல ஏற்கனவே சில்வர் பீச் இருக்கு. பட் அதை தாண்டி கேப்டனுடைய அந்த எழுச்சி படை அப்படின்னு ஏதாச்சும் திட்டமிடுறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம ஒரு விஷயம் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பேசுனது என்ன வைரல் ஆச்சுன்னா, மேடம் விஜய் கட்சியோட நீங்க கூட்டணிக்கு போவீங்களான்னு கேக்குறாங்க. அதுதான் விஜய்கிட்ட போய் கேளுங்க, 20 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. நாங்க தான் சீனியர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது லைட் நோட்ல தான் சொன்னார் விஜய் பிரபாகரன். விஜய் அண்ணாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு, சினிமால வேணா நான் உனக்கு சீனியரா இருக்கலாம், அரசியல்ல நீ தாண்டா தம்பி எனக்கு சீனியர் அப்படின்னு விஜய் அண்ணாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அது நல்ல நோட்ல நல்ல ரேப்போர்ட்ல சொல்லி கூட இருந்திருக்கலாம். ஆனா இது ரிப்பீட்டடா வந்து இது வைரல் ஆனதும் அது வேற விதமா ஃபயர் ஆயிருச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து விஜயோட கொஞ்சம் மேல இருக்கோம் அப்படின்னு ஒரு இந்த ரேங்க் இதுல நம்ம விஜயோட மேல இருக்கோம்ன்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு சொன்னதை விட பிரச்சனை இல்லை, அது இவ்வளவு வைரல் ஆகணும் அவங்க எதிர்பார்க்கல. எல்லாம் ஆக்சுவலா அதுக்கு விஜய் திட்டக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளுமே அதுக்கு அவங்களுக்கு தக் லைஃப் மாதிரி பிஜிஎம் எல்லாம் போட்டு எடுத்து வைரல் ஆக்கி விட்டது தான் பதறிட்டாங்க. எல்லா பக்கமும் கதவை ஓப்பன் பண்ணி வைக்கணும்னா தம்பியும் இருக்காப்புல, ஒரு அணி அமைக்கலாம். நாளை பின்ன ஒருவேளை அதிமுக இவரை கூட்டுட்டு போறோம்னு சொல்லி கூட நம்ம வேற எதுவும் ஸ்ட்ராங்கா கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த தம்பி நம்ம தம்பி தானே, ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு. எனக்கு இன்னொரு தம்பி ஞாபகம் வர்றாரு. தம்பியா அண்ணனா? அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, தனியா நின்று இந்த மாதிரி தேர்தலை சந்திச்சது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த வழியில சீமான் இருக்கார் பாத்தீங்களா, அவரை வந்து தனியா தான் நிக்கிறோம். இல்லை யார் கூட்டணி கூப்பிட்டா அவர் போக மாட்டாரா, கூப்பிடல நானும் போலான்ற மாதிரி அவர் இருக்காரு. அந்த வழியில விஜய் வந்து வர்றாரா அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னே சொல்லிட்டாரு, நான் யாரை வேணாலும் கூட்டணிக்கு வாங்க நான் சேர்த்துக்கிறேன்னு. அவர் நேரம் யாரும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு. இதுல என்னன்னா ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒரு சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு. நடுவில் யாரோ ஒரு பாய் ஒருத்தர் அவருடைய அமைப்பை முஸ்தபா கூட்டிட்டு போய் கூட்டணி கூப்பிட்டாங்க அவர் அப்படின்லாம் அந்த நேரத்துல சொல்லப்பட்டது. அவர் நம்ம டிஃபெண்ட் பண்ணி விவாதத்துக்குலாம் போய் பேசிட்டு இருக்காப்புல. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்லாம் இவரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க, விவாதத்துல சிறப்பா போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அவரை தாண்டி வேற யாரும் அந்த மாதிரி தெரியல. கடந்த காலத்தில் இந்த மாதிரி தான் போய் மக்கள் நீதி மையத்தோடு சேர்ந்து இது வரைக்கும் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே எலெக்ஷனில் நடக்காத ஒரு விஷயம், கூட்டணி கட்சி பெரிய கட்சி குத்ததில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சீட்டை ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் நடந்துச்சு. அடப்பாவே, நீங்க என்ன இவ்வளவு சீட்டு கொடுத்துட்டீங்க, அவ்வளவு பேர் நம்மகிட்ட இல்லை, ஒரு 7 சீட்டு நாங்கள் திரும்ப தரோம்னு 60 என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு 52 வரைக்கும் நின்றுட்டு மீதிக்க திரும்ப கொடுத்த கூத்தெல்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி 26ல் எதா இருந்தாலும் போயிடுவோம், கடைசியில் இருக்கிற இடம்னு பார்த்துட்டு எதுவும் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான காமெடி. என்னன்னா ஆதவர்ஜனா வந்து சொல்றாரு, எடப்பாடி கூட யாரும் கூட்டணிக்கு வரல போல இருக்கு, உங்க கூட எத்தனை பேர் கூட்டணிக்கு வந்தாங்க உண்மையை சொல்லுங்க. எடப்பாடி அந்த வீடியோக்கு அவர் மன்னிப்பு கேட்டாருனால மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லாம இதுல
சுத்தி டாக்டர் வளர்த்து நீங்க எழுதியிருக்கிறது ஒண்ணுமே புரியல, விக்ஸுங்கிறது தான் சுத்தி எழுதியிருக்கேன். ஓயா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியை நம்பி ஒருத்தங்க கூட கூட்ட நிக்க வரல. இப்ப இதுல அப்ப இந்த வீடியோ வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒண்ணு திட்டமிட்டு எடுத்து அவங்களே எடப்பாடியை கிட்ட சேர்க்க கூடாது, நாளை பின்ன போலான்னு ஒரு எண்ணத்துல விஜய் இருந்தாலும் ஒழிச்சு விடுறதுக்கு ஒரு திட்டம்னு சொன்னாங்க. கூட குறுக்க நிக்கிறீங்களா 2 பேரும். இன்னொன்னு சைட்ல இருந்த புஷியல் சிரிச்சுக்கிட்டே இருந்ததுக்கு ரீசன் எடுக்க சொல்லிட்டு நம்ம கம்முன்னு இருந்தோம்னா ஆதவ மேல வழி போயிடும். ஓ ரைட் நம்ம இடத்துக்கு ஆதவ வந்துடக்கூடாது பண்ணி விட்டுறாரு. அப்படி ஒரு திட்டமும் அதுல இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு அந்த சமயத்துல பேசப்பட்டது. ஏன்னா அவரு வழக்கமா அப்படி பேசுவாரா என்னன்னு நமக்கு தெரியல, அவருடைய இயல்பு. ஆனா அந்த இடத்துல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மூங்கட்டினதோட அந்த கேமரா வந்து அவர்தான் பார்க்கல, எடுக்க சொன்னதே அவரா கூட இருக்கலாமா அப்படின்னு அப்படியே பேசப்பட்டது. ஸோ ஆக மொத்தம் எல்லாம் ஒவ்வொரு முனையில இருந்தாலும் சொன்ன சொல்லை யார் காப்பாற்றுவார்? எடப்பாடி சொல்லுவார்ல, நான் சொன்ன சொல்லை நிச்சயம் காப்பாற்றுவேன், தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். அதே மாதிரி விவேக் சொல்லுவார்ல, இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்ய போறீங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன செஞ்சா ஒண்ணும் இல்ல, அதேதான் அவங்களுக்கும். இதுதான் எடப்பாடி வந்து அம்மையார் பிரேமலதாக்கு செய்ய போறாருன்னு தெரியுது கிளியரா. பிரேமலதா எல்லா பக்கத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம. ஆனா அவங்கள வந்து கூட்டணிக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்க, அது வந்து உறுதி. அதாவது தேமுதிக வந்து திமுகவும் கூப்பிடுது, காங்கிரஸும் வரவேற்குது, தாவேக்காவும் வந்தா வாங்கன்னு சொல்லி அவங்க இருக்காங்கன்னு அறிவிச்சிட்டு இருக்காரு. சோ முடிவு வந்து பிரேமலதா அவர்கள் கையில தான் இருக்கு. அவங்க எடுக்க போறது தான் இந்த கட்சி நீ எப்படி பயணப்பட போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 26ல விஜய் வர்றதுனால அவர் யார் ஓட்ட வாங்குவாருங்கிறது இன்னமும் முடிவாகாதனால ஒரு ஓட்டா இருந்தாலும் அது நமக்கு தேவைங்கிற இடத்துல இருந்து தான் அந்த அணுகுதல் அப்படிங்கிறது இருக்குது. விஜய் இங்க வரவே மாட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா விஜய் தவிர மீதி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முடியுமாங்கிற இடத்துக்கு அந்த எண்ணத்துல இருந்து அணுகுறாங்க. பாப்போம் எப்படி போகுதுன்னு.